வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்களும் எனக்கு அனுபவமும் கனவில் வந்தது, நேரடியாக வந்தது. இது மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதுபோல் நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் சூரிய குடும்பம் மாதிரி எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. எண்ணில் அடங்காத லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அவ்வளோ பெரிய விரிவடைந்த இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமானது இன்னும் விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கு. போக போக ஒவ்வொரு சூரிய குடும்பங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லையற்ற சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் என்னதான் இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம பூமியில இருக்குல்ல சிவலிங்கம், இது போல இந்த பிரபஞ்சம் அமைப்புல இருக்கு. நிறைய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆவுடை உடைய பெண்ணுடைய உறுப்பு, அதுபடி பார்த்தீங்கன்னா லிங்கம் ஆணுடைய உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் இது போலதான் அங்கே இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பகுதியில் ஒரு லிங்க வடிவத்தில் வெள்ளையா, அது கணக்கிடாத முடியாத ஒரு உருவத்தில் அது இருக்கும். இந்த ஆவடியானதுதான் அந்த சூரிய குடும்பங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள். அந்த சென்ட்ரல் பகுதியில் தான் லிங்க வடிவத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தில் அது பார்த்திங்கன்னா எவ்வளோ வேண்டுமானால் அது விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கும். பெருசாக ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு மின்னிற ஆற்றல் அங்கே இருக்குது. அது ஏதோ ஒரு ஆற்றல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த லிங்கத்துக்குள்ளே. அந்த சென்று பகுதியில் லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய அது ஏதோ ஒரு மின்னிறல் ஆற்றல். அது எப்படி இந்த புகையை கிளாஸ்கில் விட்டா எப்படி இருக்கும், அப்படியே அங்கங்குமா ஓடிக்கிட்டு திட்டத்திட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு நிகழ்வு அந்த பிரபஞ்சத்தில் சென்று பகுதியில் அங்கே இருக்கு, லிங்க வடிவத்தில். அங்கே லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் லிங்கம். அதில் இருக்கக்கூடிய ஆவுடையாக இருக்கக்கூடியது தான் அந்த பிரபஞ்சம். அதாவது சூரிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அது. அந்த மாதிரி ஒரு காட்சி நமக்குள்ள இருக்கு. அதுலேருந்து எண்ணில் அடங்காத விஷயம், அந்த பிரபஞ்சத்தை விரிவடைவதற்கான ஒரு ஆற்றல் அதுலேருந்து தான் உருவாகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆற்றல் அந்த நம்ம பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு நிமிஷம் நான் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம பொறுமையாக நிதானமாக அதை யோசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது டக்குன்னு அங்கே போய் அது என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு நமக்கு காட்டக்கூடிய விஷயம் கடவுள் நமக்குள்ளே இருக்குது. இன்னும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு நிறைய நபர்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து எனக்கு இந்த கடவுள் எனக்கு என்ன சொல்கிறாரு என்னன்னு தெரியல. இது மூலியம் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்மளும் கற்றுக்குறோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோக்களை போடுறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தை இன்னும் நிறைய ஆராய்ச்சி, இன்னும் சில விஷயங்கள், தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.